இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் மேட்ச் ஓடிய டே 1ல போன சீரிஸ் மாதிரி இந்த ஒரு சீரிஸும் இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கின KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 KL ராகுல் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு மேட்ச்ல நல்ல ஒரு ரன் ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வாலும் பொறுமையா தட்டி விளையாடி இருந்தாரு. புதுசா காலத்துக்குள்ள வந்த கருணாயர் நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் அவரோட கடமைக்கு வெறும் 31 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. என்னடா இது இந்த ஒரு சீரிஸும் சொதப்புறானுங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் சுமன் கில் நல்ல ஒரு கேமிங் மூவ்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு 51 அடிக்க சுமன் கில் 50 கிராஸ் பண்ண இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கான டேவை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போதுதான் 23 ரன்ல தன்னோட செஞ்சுரியை மிஸ் பண்ணி அவுட் ஆயிட்டு போயிடுவாரு ஜெய்ஸ்வால். அடுத்ததா கிளம்புறாங்கன்னா ரிஷப் பண்ட் போன சீசன்ல செஞ்சுரிஸா அடிச்சு மாஸ் காட்டினவரு இந்த ஒரு சீசன்லயே மாஸ் காட்டுவாரு நினைச்சா தமாசா 25 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுமன் கில் இந்த டெஸ்ட் சீரிஸோட மேட்சோட செஞ்சுரியை பதிவு பண்ணிட்டாரு. இப்போதைக்கு சுமன் கில்லும் ஜடேஜாவும் விளையாடினே இருக்காங்க நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல. டே 1ல பாத்தீங்கன்னா 350 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க இந்தியா. 5 விக்கெட் இழந்து. சரி ஓகே, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேட்கறேன், பதில் சொல்லுங்க. சுமன் கில் பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சில நல்ல ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. விராட் கோலியும் பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சில நல்ல ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. இவங்க 2 பேர்ல யாரு பெஸ்டான கேப்டன்சி டெஸ்ட் மேட்ச்ல? யாரெல்லாம் விராட் கோலியை சொல்றீங்களோ அவங்கள ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சுமன் கில்ல சொல்றீங்களோ அவங்கள ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க.